அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் வசம். அஸ்மத் குருபியோ நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. இப்போ மந்திரங்களை ஜபிக்கக்கூடியதுன்னு இருக்கு. வெளியில கிளம்பும் போது சொல்லக்கூடிய மந்திரங்களும் சிலது இருக்கு. இப்போ சாதாரணமா சொல்லும்பொழுது இப்ப தேர்வுக்கு போறோம் அப்படின்னா ஞானானந்தமயம் தேவம்ன்ற மந்திரத்தை சொல்லுவான். அந்த ஐக்கிரீவ பகவானோட அருள் கிடைக்கணும்னு சொல்லி, சரஸ்வதியோட அருள் கிடைக்க ஐக்கிய தியானித்து ஞானானந்தமயம் தேவம் நிர்மல பரிகாசம் ஆதாரம் சர்வ தியானம் ஐக்கிரிய உபாசனைகள் சொல்லுவான். இது ஒரு வழி. அதே நேரத்தில் சில விசேஷமான மந்திரங்கள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் துர்கியை குறித்த சில மந்திரங்கள் உண்டு. அதே மாதிரி போகும்போது கல்வியில வெற்றி அடைய, ஒருமே போட்டி தேர்வு இன்டர்வியூவில் போகிறா பார்த்தீங்களா, அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு போவான், அது சுமூகமாக முடியணுன்றதுக்காக. குடும்பத்துக்குள்ளேயே பகை இருக்கும், வருத்தம் இருக்கும், விரோதம் இருக்கும், சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், வழக்கு இருக்கும், இதெல்லாம் போய் விரோதம் இல்லாத சுமூக நிலை வரணும்னு நீங்கள் புறட்டு போவீங்க. போகும்போது உங்கள் மனநிலை அவளுக்கும் இருக்கணும் இல்லையா? ரெண்டு பேரோட மனநிலையும் ஒத்து வந்தால் தான் சுமூகமாக பேச முடியும். அந்த மாதிரி ரெண்டு மனநிலையும் சுமூகமாக வரத்துக்கும், நீங்கள் தேர்வுகளில் போகும்பொழுது போட்டி தேர்வுகளில் ஜெயம் உண்டாகிறதுக்கும், ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க,
உங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு அலட்சியம் வராமல் ஒரு மதிப்பு வரத்துக்கு இந்த 2 பேரோட அந்த அலைவரிசைகளும் ஒத்து வரத்துக்கு சில விசேஷ மந்திரம் உண்டு. அந்த மந்திரம் துர்க்கையை குறித்தது. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சுலபமானது. உடனே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். அந்த மந்திரத்தை சொன்ன உடனே மனதில் வாங்கி கொள்ள முடியும். எளிமையான அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறோம், நீங்கள் கேட்டுக்குங்க. இப்போ வரி வடிவமாக தெரியும், அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அது கட்டாயம் பலன் தரும். 16 முறை உச்சரிக்கலாம். கிளம்பும் பொழுது சொல்கிறது 8 வாட்டி சொன்னால் கூட போகிறோம், இல்லை 16 முறை சொன்னால் போகிறோம். இந்த மந்திரத்தை வருது, வரி வடிவமாக வருது பாருங்கள், அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கங்க. ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய. அதாவது வெற்றிகளை தரக்கூடிய, சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு, சுமூகமான சூழ்நிலை, சாந்தியான சூழ்நிலை உண்டான நினைக்கிறவர்களுக்கு இது அருமையான மந்திரம். ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய. ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய. இதை ஒரு 16 முறையோ 8 முறையோ சொல்லுங்க, கட்டாயம் வெற்றி உண்டாகும்.